ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் புதுசாக வந்திருக்கிற கண்டென்ட் டேப் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் டேப் அப்டேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கியிருந்தா நம்ம வீடியோ கீழே டாலர் சிம்பிள் காட்டும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து மானிட்டைசேஷன் ஆன் ஆயிருக்கு, நம்ம வீடியோக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கு, நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த அப்டேட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு அந்த டாலர் சிம்பிள்லாம் காட்டவே காட்டாதுங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணால் அந்த வீடியோவில் இந்த மாதிரி நோட்டிசஸ்ன்னு போட்டு கீழே வந்து வெறுமனே ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருக்கோம், அதில் எதுவுமே இருக்காது. அப்போ எப்படி ப்ரோ நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த நோட்டிசஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ நோட்டிஸ்ன்னு போட்டிருப்பாங்க. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ அவங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம சேனலில் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கோம், நமக்கு வந்து வீடியோ வந்து ஆட்ஸ் வருது, வீடியோவில் பணமும் வந்துட்டுருக்கு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு பதிலாக இன்னும் 2-3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சிம்பிளும் இந்த இடத்துல காட்டுது உங்களுக்கு மாற்றி அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த 3 சிம்பிள் என்னென்ன, அந்த சிம்பிள் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அதை எப்படி சரி செய்கிறது, அது எல்லாத்தையும் பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். உங்களுக்கு YT ஸ்டுடியோ ஆப்பில் கீழே கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நியூ வே டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் வீடியோஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்தமாதிரி டாலர் சிம்பிள்லாம் காட்டாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதிலே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதில் லேண்ட் மோர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அந்த 3 சிம்பிள் என்னென்ன, அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கலர், எல்லோ கலர், கிரே கலர், இந்த 3 சிம்பிள் தான் நான் சொன்னது. இப்போ நம்ம வீடியோக்கு வந்து நோட்டிசஸில் எதுவும் இல்லைன்னு வந்ததில்ல, இதுவே உங்களுக்கு இதில் 3த்தில் ஏதாவது ஒன்று வந்திருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது என்னென்ன பிரச்சனை, கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிசஸ் டேப்பில் வருதுன்னா உங்கள் வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ வச்சு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எப்பப்போலாம் வரும்னா உங்களுக்கு கம்யூனிட்டிகளில் ஸ்ட்ரைக் வந்தாலோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. ஓகேங்களா? அப்போ ரெட் கலரில் வருதுன்னா நான் என்ன அர்த்தம்னா உங்கள் வீடியோ ரிமூவ் ஆகிடுச்சு, இல்லை அந்த வீடியோ வச்சு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து எல்லோ கலர் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோஸில் ஏதாவது லிமிடேஷன்ஸ் வருதுன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் சிம்பிள் காட்டுன்னு சொல்கிறாங்க. லிமிடேஷன் என்னென்னா, இப்போ உங்கள் ஆட்ஸில் வந்து லிமிடேஷன் வரலாம், நீங்கள் போட்டிருக்க கண்டென்ட் வந்து அந்த ஆட்ஸுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். அப்படி வரும்போது இந்த லிமிடெட் ஆட்ஸ் பிரச்சனை வரும். எல்லோ கலர்னால் என்னென்னா லிமிடெட் ஆட்ஸ். ஓகேங்களா? அந்த வீடியோவில் வந்து ஆட்ஸ் அவ்வளோவா ஷோ ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது லிமிடேஷன் பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் காட்டும். அடுத்து கிரே கலர் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வரும். இப்போ இந்த வீடியோ வந்து சப்போஸ் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துக்குன்னு வச்சுருக்கலாம். இப்போ காப்பிரைட் கிளைம் வந்திருந்தால் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக, இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் வந்திருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கிரே கலரில் சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதுவே நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கிட்டிங்கன்னா அந்த கிரே கலர் சிம்பிள் வந்து எல்லோ கலரில் காட்டும். ஏன்னா நம்மளால் அந்த காப்பிரைட் கிளைம் இருக்கிறதுனால அந்த வீடியோட ரெவன்யூ வந்து ஷேர் ஆகுது, அது உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதில் லிமிட்டேஷன் இருக்கிறதுனால அந்த லிமிட்டேஷன் சிம்பிளான எல்லோ கலர் வந்து அந்த இடத்துல காட்டுங்க. அப்போ உங்கள் யூடியூப்பில் நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கினதுக்கப்புறம் சாதாரணமாக காப்பிரைட் கிளைம் இருக்கிற கிரே ஆப்ஷன் கூட உங்களுக்கு எல்லோ கலரில் காட்டுங்க. ஓகேங்களா? இதில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சிம்பிள் என்னென்னு மட்டும் பார்த்துங்க, அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்துங்க. உங்களுக்கு என்ன சிம்பிள் வந்திருக்கோ அதை வச்சு பாருங்கள். அப்போ இதில் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து உங்கள் வீடியோ கீழே காட்டும். இப்போ உங்கள் வீடியோவில் வந்து இப்போ கிரே கலர் சிம்பிள் வந்தால் எப்படி இருக்கும், எல்லோ கலர் சிம்பிள் வந்தால் எப்படி இருக்கும், ரெட் கலர் சிம்பிள் வந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்கள் வீடியோட செக்ஷனில் காட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீடியோ ப்ரைவேட்டில் இருந்தால் என்ன மாதிரி ஷோ ஆகும், பப்ளிக்கில் இருந்தால் என்ன மாதிரி ஷோ ஆகும், மெம்பர்ஸ் ஒன்லி இல்லை அன்லிஸ்ட்டில் இருந்தால் எப்படி ஷோ ஆகுன்னு காட்டிருக்காங்க. இப்போ வீடியோ நம்ம ப்ரைவேட் போட்டாலுமே அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த வீடியோவில் அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து அங்கே காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஏர்னிங்கான டாலர் சிம்பிள்லாம் காட்டாது, இந்த மாதிரி நோட்டிசஸ் டேப் தான் காட்டும். அந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த 3 சிம்பிளில் ஏதாவது காட்டும். அந்த சிம்பிளை பொறுத்து என்னென்ன பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் அந்த நோட்டிசஸில் உங்களுக்கு எந்த சிம்பிளுமே காட்டலைன்னா நம்ம வீடியோவில் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து பணம் வந்து வந்துட்டுருக்கு, நம்ம வீடியோவில் இந்த ஆட்ஸ் வந்துட்டுருக்கு, இதில் பணமும் வந்துட்டுருக்கு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தங்க. அதனால் யாருக்கெல்லாம் நோட்டிசஸில் எதுவும் இல்லையோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை ப்ரோ எனக்கு நோட்டிசஸில் இந்த மாதிரி காட்டுது, கிரே கலர் காட்டுது, எல்லோ கலர் காட்டுது, இல்லை ரெட் கலர் காட்டுதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனலில் பார்க்கலாம். இப்போ இந்த சேனலில் பாருங்கள், இவங்க காப்பிரைட் இருக்கிற ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன காட்டுது பாருங்கள், நோட்டிசஸில் வந்து பொட்டென்ஷியல் ஏர்னிங் லிமிட்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு.
இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் ஏர்னிங் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி அது டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, நீங்க வந்து காப்பிரைட் கன்டென்ட் இருக்கிற ஒரு மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஏர்னிங் லிமிட்டேஷன்ஸ் வந்திருக்குன்னு போட்டிருக்கு. இந்த சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் வாங்கலங்க. அதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. சப்போஸ் நீங்க வந்து YouTubeல மானிட்டைசேஷன் வாங்குனதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சாங் யூஸ் பண்ணி இந்த மாரி வருதுன்னா, நீங்க வந்து சம்பாரிக்கிற அதாவது அந்த வீடியோ சம்பாரிக்கிற காசு வந்து உங்களுக்கு வராதுங்க. யாரோட சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, யார் உங்களுக்கு கிளைம் குடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து போயிடும். இதுதான் YouTubeல இருக்க ரூல்ஸுங்க. நீங்க 10 செகண்ட் அந்த சாங் யூஸ் பண்ணாலும் காப்பிரைட் ஓனர் காப்பிரைட் கிளைம் குடுத்துட்டாங்கன்னா, அந்த வீடியோல வர காசு எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்போ இந்த ப்ராப்ளத்த எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறதுன்னா, நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். அதாவது இப்போ ஒரு சாங்க்கு தான் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் குடுத்துருக்காங்க. YouTubeலயே அந்த ஆப்ஷன் இருக்கு. அந்த சாங்க ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து வேற சாங் சேர்த்துக்கலாம். இல்ல வந்து சாங்கே சேர்க்காம அந்த காப்பிரைட் வந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணி விடலாம். இந்த மாரி ஆப்ஷன்லாம் இருக்கு. நம்ம சேனல்லயே காப்பிரைட் கிளைம் வந்து அத எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பார்த்து பண்ணாலே ஈஸியா நீங்களே வந்து அந்த காப்பிரைட் கிளைம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த காசு ஃபுல்லா உங்களுக்கு தான் வரும். அந்த காப்பிரைட் ஓனருக்கு வந்து போகாது. இது வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. இதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா, இந்த நோட்டீஸஸ்ல வந்து ரெட் கலர்ல சிம்பிள் காட்டுங்க. இப்போ உங்க வீடியோ கீழ ரெட் கலர் சிம்பிள் காட்டுதுன்னா, அந்த வீடியோவ YouTubeலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வீடியோ வச்சு நம்மளால பணம் சம்பாதிக்க கூடாது, முடியாது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா, நம்ம YouTubeக்கு வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தா மட்டும் தான் YouTubeப நம்ம கான்டாக்ட் பண்ணி, எனக்கு வந்து மன்னிச்சுங்க, இந்த மாரி எடுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டா, அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா நம்ம வந்து YouTube கான்டாக்ட் பண்ணா, யார் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்தாங்களோ, அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் பொறுத்தவரைக்கும் யார் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்தாங்களோ, அவங்கள்ட்ட தான் போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும். அது யார் உங்களுக்கு குடுத்தாங்கன்னு இந்த வியூ டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, அதில வந்து குடுத்துருப்பாங்க. இவங்கலாம் குடுத்துருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெயிலும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்க சேனல்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு யார் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்தா, எந்த வீடியோ குடுத்தாங்க, அது எல்லாமே குடுத்துருப்பாங்க. அத வச்சு நம்ம காப்பிரைட் ஓனருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம மெயில் சென்ட் பண்ணா, அவங்க பார்த்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம 3 ஸ்ட்ரைக்கு மேல 90 நாளுக்குள்ள வாங்குனா, சேனல் டெலீட் ஆயிடுங்க. அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தாலும் சரி, இல்ல கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்தாலும் சரி, 3 ஸ்ட்ரைக் மேல நீங்க 90 நாளுக்குள்ள வாங்குறீங்கன்னா, உங்க சேனல் வந்து டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்ப தரவும் மாட்டாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா எப்படி காப்பிரைட் ஓனருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி மெயில் சென்ட் பண்றது? அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஆல்ரெடி சேனல்ல வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நோட்டீஸஸ்ல வந்து எல்லோ கலர் சிம்பிள் வருதுன்னா, உங்களுக்கு ஏர்னிங்ல வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லிமிட்டேஷன் என்னன்னா, இப்போ காப்பிரைட் கிளைம் வந்திருக்குன்னா, அந்த வீடியோ வச்சு பணம் சம்பாதிக்க முடியாதுல்ல. அப்போ எல்லோ கலர் காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டா, நமக்கு வந்து அந்த எல்லோ கலர் போயிடுங்க. உங்களுக்கு எல்லோ கலர் சிம்பிள் வருதுன்னா, அத வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி வியூ டீட்டெயில் காட்டும். அதை கிளிக் பண்ணி அதில வந்து அத ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த 3 சிம்பிள் வந்தாலுமே நீங்க வந்து ஈஸியா அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னத வச்சு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இதில ஏதாவது சிம்பிள் வந்திருக்குன்னா, அது வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதில வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், அதையும் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.